இட்ஸ் பூட் சினிமாவில் எந்த எப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து அதை பார்த்து எமோஷன் ஆகிருப்பீங்க, இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை மோட்டிவேட்டும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நடந்தது. ஸோ சுந்தரி அக்கா வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே வந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து எங்கேயுமே வந்து உடஞ்சி அழுது இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுற வேலையெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெரினா பீச்சில் வந்து ஒரு கடையை மெயின்டைன் பண்ணுறது அவங்க காலையிலே ஒரு மணிலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10-12 மணி வரையும் வந்து அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அந்த ஒர்க் எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்யூஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க தெரிஞ்ச டிஷ் கூட வந்து அதை பண்ணணும். பட் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, சுந்தரி அக்காவுக்கு வந்து ஒரு மீன் குழம்பு இல்லைனா இறால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு குழம்பு வரும்போது அவங்க எல்லா டிஷ் வரும்போது வந்து ஈஸியாக வந்து செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்டர்நேஷ்னல்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் வந்து இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் போல், சரி நம்ம வந்துட்டோம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த ஒரு டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அது அவங்க பேர் கூட வந்து சரியாக சொல்ல வரல அவங்களுக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்ட அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், அது இருந்தும் ஏன்க்கா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறமா ஒரு கதை சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க வேறு எங்கேயோ போயிட்டு அங்கேருந்து வந்து ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நான் வர வேணாம் தான் மருமகள்லாம் வந்து சொன்னாங்க போகாதீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து இப்போ நான் அங்கே போகாமல் எனக்கு தோற்றா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நாங்கள் போய் ஏதோ ஒன்று பண்ணி தோக்குறேன், அது ஒரு எனக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு அவ்வளோ எடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை பண்ணி அதை எல்லாருமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எஃபர்ட்டுக்கு வந்து மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் வந்து கொடுத்து அவங்க வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டாங்க அவங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாகவும் இருந்தது. என்னடா இது இந்த வயசில் இப்படி உழைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி அக்கா அழுததுக்கான ஒரு காரணம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.